ஹாமி ஹன்யோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிமினோட ஒன் ஷாட். சரி ஓகேடா, ஜிமினோட ஒன் ஷாட் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்டா. 2K ரீச் பண்ணதுக்கு எனக்கு நித்யா விஷ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் டா செல்லம். நிட்ஸ் நான் நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா. நான் அதை பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்கிறப்ப தான் எனக்கே தெரிஞ்சுது. லவ் யூ லாட்ஸ்டா. தேங்க்யூ ஸோ மச்டா. ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காலேஜ் பேஸ்டு ஸ்டோரி. காலேஜ் லைஃப் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லைடா. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற மேரேஜ் லைஃப்பும் இருக்கும். அண்ட் நம்ம ஹீரோ ஜிமினை பற்றி சொல்லணுன்னா, அவன் சூப்பரான சிங்கர். காலேஜ்லேயே அவனோட சிங்கிங்க்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒரு ப்ரோக்ராமாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு செம்ம ஃபேமஸான சிங்கர். அண்ட் சொல்லிக்கிற மாதிரி ஜிமினுக்கு பெரிய பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்லை, மிடில் கிளாஸ் பையன்தான். ஆனால் அவனோட சிங்கிங்க்கும் அந்த டேலண்ட்டுக்கும் அவனோட அப்பியரன்ஸ்க்கும் பெரிய ஃபேன் பேஸே இருக்கும். யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லா கல்ச்சுரல்ஸ்லேயும் அது மட்டும் இல்லை, இன்டர் காலேஜ் அவுட்டர் காலேஜ்னு எந்த மீட் வச்சாலும் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வின் பண்ணுறான். காலேஜ்லேயே செம்ம ஸ்டைலிஷான பர்சன். நல்லா லாங் ஹேர் வச்சுட்டு அப்படியே போனி டெயில் போட்டுட்டு சும்மா கெத்தாக சுற்றிட்டு இருப்பான் காலேஜ் காம்பவுண்ட்குள்ளே. அண்ட் நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, நல்ல ரிச்சான வீட்டிலேருந்து வர ஒரு பொண்ணு. அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ரொம்ப ஜாலியாக அவங்க அம்மா அவங்கள வளர்த்துருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட ராஜ்யம் தான் எல்லாமே. அந்த வீட்டில் அப்பா இருந்தாலும் பிஸ்னஸ் மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க அம்மா தான் கொடி கட்டி பறந்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அப்படியே புள்ள பூச்சி மாதிரி இருப்பார். இன்ட்ரோ போதும்டா. இதுக்கப்புறம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. என் மறக்காமல் ஹெட்செட் வேயா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஹே வயன், என்னடி இவ்வளோ லேட்டாக வர? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹே சஞ்சு, சாரிடி. அம்மா அது இதுன்னு அட்வைஸ்ன்னு ரொம்ப நேரம் இருக்க வச்சுட்டாங்க. டிராஃபிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதான் லேட்டு. வா போகலாம். நீங்கள் ஆடிட்டோரியம் லாபி கிட்டே போகும்போது அப்படியே ஒரு சூப்பர் வாய்ஸ். நீங்கள் அப்படியே பாதியிலே ஸ்டாப் ஆகிடுறீங்க. உங்களை சுற்றி நடக்கிற விஷயம்லாம் அப்படியே ஸ்லோ மோஷனில் இருக்கிற மாதிரி ஃபீல். டோர் சீக்கிரம் ஓப்பன். ஏய் என்னடி அங்கேயே நின்றுட்டுருக்க? வா. ஆ தோ. அண்ட் ஆடிட்டோரியம் ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த சிங்கிங்கை. எல்லோரும் பாதி இடத்துல டான்ஸும் ஆடிட்டு இருப்பாங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு புதுசான வெளிச்சம். பிகாஸ் ஆடிட்டோரியம் மொத்தமும் இருட்டாக டார்க்காக தான் இருக்கும். ஸ்டேஜை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் லைட்டு. நீங்கள் ஓப்பன் பண்ணதும் வெளியே இருந்த வெளிச்சம் வரும். ஐயோ ஏய், ஏடி டோர் முன்னாடி நிற்கிற? வா உள்ளே போகலாம். டோரை க்ளோஸ் பண்ணு. நீங்கள் டோர் முன்னாடி நிற்கிறீங்க. ஆனால் லாங் டிஸ்டன்ஸில் வெளிச்சத்தில் இருக்கிற பாடிட்டு இருக்கிற அந்த பர்சனுக்கு அவங்கள நல்லாவே தெரியும். பிகாஸ் அந்த மொத்த இருட்டான ஆடிட்டோரியத்தில் டோர் மட்டும் ஓப்பனாக வெளிச்சமானா அவனுக்கு மட்டும் நல்லா தெரியும். மற்ற பர்சன்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல ரொம்ப மும்பரமாக இருப்பாங்க. அண்ட் அவன் மைக்கை ஒரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பாடிட்டு இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது அவனுக்கு எல்லாம் ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி ஒரு ஃபீல். அவங்க பின்னாடி டோர் மெதுவாக க்ளோஸ் ஆகும். அந்த வெளிச்சம் கம்மியாகிட்டே இருக்கும். அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே ஸ்லோ மோஷனில் ஆடிட்டே ஒரு கையில் மைக்கை வச்சு பாடிட்டு இருப்பான். நீங்களும் அப்படியே அதே இடத்துல ஸ்டாப் ஆகிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே குனிஞ்சிட்டே வந்து, ஏய் என்னடி பண்ணுற, வாடி. ஓ காட், சீட் பிடிச்சி உட்கார வரைக்கும் நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கு. ஏய் நாமளே லேட்டாக ஆடிட்டோரியம் வந்திருக்கோம், நீ டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு வரதை விட்டுட்டு நின்று என்ன கனவு கண்டுட்ருக்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டேஜில் சின்சியராக பாடிட்டே அவன் கண்ணை மட்டும் உங்களை தேடுறத நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பீங்க தூரத்தில் உட்காந்து. ஒரு நிமிஷம், கீழே தண்ணி வச்சுருக்காங்க. ஓடி வந்ததில் தொண்டையெல்லாம் வறண்டுச்சு. நான் போய் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, இப்படி குனிஞ்சிட்டே போய்ட்டு அப்படியே ஓடி வந்து சரியா? போ பார்த்து. நான் வரட்டுமா? இல்லை வேண்டாம், இங்கே தானே, நானே போயிட்டு வரேன். ஸ்டேஜோட வெளிச்சம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு கீழேயும் அடிக்கும். அந்த கார்னரில் தான் வாட்டர் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் ஸ்லோவாக அப்படியே வந்து பார்த்துட்டே அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அங்கேயே நின்று குடிக்கிறீங்க. தேடிட்டு அந்த கண்ணு உங்களை பார்த்ததும் உங்ககிட்டே ஸ்டக் ஆகிடுது. நீங்களும் அப்படியே அவனை பார்த்துட்டே வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுறீங்க. அண்ட் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ ஐ ஹோப் ப்ரோக்ராமை ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வெரி பிக் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பார்க் ஜிமின் ஃப்ரம் தேர்ட் இயர். பார்க் ஜிமின் இந்த ஸ்பெஷலான ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குனது அவரோட வாய்ஸ் தான்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவன் அப்படியே அவனோட ரைட் ஹேண்டை அவனோட ஹார்ட் மேலே வச்சுட்டு அப்படியே பவ் பண்ணுறான். பார்க்கவே அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அவன் போட்டிருக்கிற காஸ்டியூமுக்கும் ஒரு பிரின்ஸ் மாதிரி இருப்பான். அண்ட் அந்த டே காலேஜில் நீங்கள் போகிறப்போ வரப்போ அவனை பார்த்து சைட் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக போகும். அண்ட் நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் இல்லடி ரொம்ப சூப்பராக பாடினாரா, அதான் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேன்னு. நீ சிங்கிங்லலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற ஆள் இல்லையே, என்னடி பிரச்சனை உனக்கு? கால் பண்ணால் உங்கள் அம்மா அது சொன்னாங்க, உங்கள் அம்மா இது சொன்னாங்க அப்படின்னு புலம்பி தள்ளுவ. இன்னைக்கு என்னடான்னா புதுசாக அவனை பற்றி விசாரிச்சுட்டு இருக்க. கண்டுபிடிச்சிட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வாய்ஸ் ரொம்ப பெக்யூலராக இருந்தது, அதான் நம்மளும் பார்த்து விஷ் பண்ணலாமேன்னு. ஓஹோ, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியும்ல, பேசாமல் இருடி ஆத்தா, 7 இழுத்து விட்டுறாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலேஜில் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். அப்போ நீ வேற எண்ணத்தில் இருக்க அதானே? இல்லடி, என்னை நம்ப. இப்படி தான் ஆரம்பத்தில் ஃப்ரெண்டும்பீங்க, அப்புறம் பாய் ஃப்ரெண்டும்பீங்க, அப்புறம் லவ்வரும்பீங்க அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இங்கே ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃபோனை வை. பேச்சில் ஒரு மாற்றம் தெரியுதே. ஏய், ஃபோனை வைக்காதடி. ஃபோனை வச்சுட்டான். நீங்கள் அப்படியே பெட்டை பார்த்து படுத்துட்டு அப்படியே உங்கள் காலாட்டிட்டு அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவள் உங்களை பார்த்த அந்த லுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு சீலிங்கை பார்க்குறீங்க. அவன் ஒரு கையில் மயக்க வச்சுட்டு உங்களை பார்த்து பாடிட்டு இருந்தது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு உட்காருங்க. இங்கேயுமா? ஐயோ, நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் அதே கெட்டப்பில் அப்படியே உங்களுக்கு விஷுவலாக தெரிஞ்சிட்டே இருப்பான். வயன் வயன். என்னம்மா? சாப்பாடு பார்த்து சாப்பிடு, பிளேட்டை பார்த்துட்டே இருந்தா அதுவே வாய்க்கு வருமா? அவளை ஏன் திட்டுற? ஃபீவர் ஏதோ அடிக்க போகுது, ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போயிட்டு வந்திருக்கா, கண்ணு பட்டிருக்குமா? சாந்தாக்கா, அவளுக்கு சுற்றி போடுங்க. உண்மையிலே கண்ணு தான் பட்டுச்சு. அப்படி நீங்கள் ஹாப்பியாக போயிட்டு நெக்ஸ்ட் டே காலேஜ்க்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகலான்னு முன்னாடி நாள் நைட்டே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டே போகும்போது ஒரு ஒயிட் கலரில் டிஷர்ட், ஸ்கை ப்ளூ கலர் ரிப்பர் ஜீன் தான் போட்டு போயிருப்பீங்க. கேம்பஸ்குள்ளே போன அடுத்த செகண்டே உங்கள் கண்ணு அவனை தான் தேடும். எங்கே இருப்பான்? ஸ்டேடியத்தில் ஒரு வேளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானோ? பைபிள் இனிதான் எந்த ப்ரோக்ராமும் இல்லையே. தெரியும்டி. பயந்தே போயிட்டேன்டி. என்ன பாக் ஜிமினை தேடுறியா? இல்லையே, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். என் நெத்தியில் பைத்தியக்காரின்னு எழுதி ஓட்டியிருக்கா. நல்லா இருக்குடி. இப்போ தான் கீழே பஸ் டிப்போல கிளாஸ்க்கு போ நான் வரேன்னு சொல்லி உன்கிட்ட கை காமிச்சேன். மண்டே ஆட்டிட்டு இங்கே வந்து நின்று தேடிட்டு இருக்கேன் என்ன? இல்லை, அது வந்து டி மச்சான், ஏதோ பக்கத்து காலேஜில் இன்டர் காலேஜ் மீட்டா ஒன்று வச்சு அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. பேமெண்ட்டு வாங்கிடலாமா இல்லை வேணாமா? டேட்டை பார்த்து சொல்கிறா. ஏதாவது சொல்லி விட்டுட்டு கடைசியில் ஏன் தலையை போட்டு விட்டாத. இல்லை மாப்பிள்ள, அதில் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கலாம். போய் தொலை போ. அவன் அப்படியே பேசிட்டு அவன் ஃப்ரெண்ட் கேங்கோட உள்ளேருந்து வெளியே வரான். பாத்தியா, நானும் அவனும் ஒரே கலர் டிஷர்ட் பேண்ட்டு. ஆமாண்டி. எதுவும் கோல்மால் பண்ணுறியாண்ணா? ஒரே மாதிரி எப்படி போட்டிங்க? டி மச்ச ஜிமினே, அந்த பிள்ளைய பாரு, உன்ன மாதிரி டிஷர்ட் பேண்ட் போட்டிருக்குது. ஆனால் அவனோட டிஷர்ட்டில் ஃப்ரண்ட்டில் பிளாக் கலரில் எழுதியிருக்கும், ஆனால் அவங்களோட பிளைன் டிஷர்ட். அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். மற்றபடி அவனும் ஒயிட் டிஷர்ட், கீழே வந்து ப்ளூ கலரில் ஜீன் தான் போட்டிருப்பான். அவன் அப்படியே அவங்களை க்ராஸ் பண்ணி போகும்போது அவங்கள பார்த்து அந்த பார்வை இருக்கே, அப்படியே அவன் பின்னாடி திரும்பி ஓடிடலாமான்னு இருக்கும் உங்களுக்கு. அவங்க ஃப்ரெண்டு வாடி வேணாண்டி. நீங்கள் அப்படியே ஏன்னு பல்ல காமிச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போயிடுவாங்க. மச்சா, யார் அந்த பிள்ளை உன்னை ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறா? நேற்று ஸ்டேஜ் மேலே இருக்கும்போது பார்த்தேன். அதான் இப்போ அவளும் பார்க்குறாளா? சித்த மூடி நிற்கிறியா? அந்த பிள்ளை ஆசையாக பார்க்குது. இப்போ என்ன உனக்கு? ஆசையா இல்லைடா, அடிச்சு பார்க்குறா. கேட்கணும் என்ன பிரச்சனைன்னு. நீ கேளு மச்சான், உனக்கு ரைட்ஸ் இருக்கே.
அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி சிரிச்சுட்டே வந்துடுவானுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக்கில் நீங்கள் அப்படியே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு டல்லாக தண்ணி பிடிக்க வரீங்க. ம், ம், உண்மையாவா? அவன் தானே தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அவன் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு தலையை ஸ்ட்ரைட்டாக வச்சதும் நீங்கள் போய் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஏய், என்னடி பிரச்சனை? ஒரு மாதிரி பார்க்குற, பேசணுமா? பசங்க தான் பொண்ணுங்க கிட்ட பேசணும். பொண்ணுங்க எப்படி பசங்க கிட்ட வந்து உடனே பேசுவாங்க? நீங்கள் பேசுவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணேன். ஓ, இதான் பொண்ணுங்க சைக்காலஜியா? நல்லா இருக்குடி. சரி, என்ன விஷயம்? போகிறப்போ வரப்போ ஒரு மாதிரி பார்க்குற, ஏதாவது சொல்லணுமா? ஆம், நிறையா சொல்லணும். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஓ, அவ்வளோ இருக்கா பேசுகிறதுக்கு? என்ன விஷயம் கேளு. இப்போ வேண்டாம், என்னோட இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். நான் ஷைன் வயன், கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஷைன் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி. அது எங்களோடது தான். பாட்டி பெரிய கையாக இருக்கும் போலியே. சமூகம் பெரிய இடம்தான். ஆ, நான் பார்ச்சுமேன். சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பேக்ரவுண்டில் இல்லை. அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர், அம்மா டீச்சர், அவ்வளோதான். பரவாயில்லையே, ரெண்டு பேரும் நல்ல ப்ரொஃபஷனில் தான் இருக்காங்க. இதே சொல்கிறதுக்கு இவ்வளோ தயங்குனீங்க. ஓ, அவ்வளோ பிடிச்சிருக்கா? அவங்கள யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? சூப்பராக பாடுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது உங்களோட வாய்ஸை கேட்கும்போது. டே மச்சி, பேமெண்ட் கன்ஃபார்ம். சாரி மச்சி, நான் பார்க்கல நீ பேசிகிட்டு இருக்கிறத. சரி, நீ பேசு, நான் வரேன். இல்லை, நானும் வரேன், வா. ஓகே வயன், ரைட், அப்புறம் பார்க்கலாம், பை. அப்படின்னு அவன் கிண்டவங்கள அப்படியே அவனோட ஷோல்டரில் கை போட்டுட்டு பக்கத்தில் அவன் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு திரும்பி உங்களை பார்வை பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். நீங்கள் அது வரைக்கும் உங்களோட நகத்தை கடிச்சிட்டு அவனையே பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் அந்த டே ஈவினிங், சீரியஸ்லி டே, நான் அவர்கிட்ட பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவரே என்கிட்ட பேசினாரு. ஐயா, இதை சொல்கிறதுக்கு உனக்கு நேரம் காலம் இல்லையாடி? மணி 11 தூங்க விடுறே. நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமா? ஒன்று, நீ 9 மணிக்கு ஃபோன் பண்ண, 11 மணி வரைக்கும் இதே திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்க. 2, இது உனக்கும் அவனுக்கும் நடந்த விஷயம். நான் தெரிஞ்சுக்கிட்டே என்னடே பண்ண போகிறேன். அண்ட் 3, இந்த விஷயம் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சது தான். மரியாதையாக ஃபோனை வை, இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டுருவேன், பார்த்துக்கோ. இல்லை இல்லை வேணாம், நான் வைக்கிறேன், பொடி. அப்படின்னு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு எகெயின் சீலிங்கை பார்த்துட்டு இப்போ அவன் உங்ககிட்ட வந்து பேசினது அப்படியே சீலிங்கில் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு கையை வச்சு உங்கள் பெட்டில் இருந்த பில்லோவை எடுத்துகிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு இருப்பீங்க லூஸு மாதிரி. நெக்ஸ்ட் டே மார்னிங் கேன்டீனுக்கு வெளியே இருக்கிற டேபிளில் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கும்பலாக நின்றுட்டு காஃபி டீ குடிச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படியே புக்கை கையில் வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவன் அப்படியே சைடில் பார்த்துட்டு நடந்து போகிறீங்க. டே மச்சான், டேய் அந்த புள்ள அங்கே பேர் யார்? இவளா? ஹாய். ஆ, அவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நீங்களும் பார்த்துட்டே உள்ளே போயிடுறீங்க. என்னடா மச்சான், டேட்டிங் எதுவும் போதா? நீ வேற மச்சான், டெஸ்டிங்கை பண்ணி பார்த்துரு. அப்புறம் கடைசியில் உட்காந்துட்டு விட்டு போயிட்டா எல்லாம் புலம்பின்னு இருக்காத, புரியுதா? அப்போ 2 லாலிபப் வாங்க, இப்போவே கன்ஃபார்ம் பண்ணுறான். லாலிபப்பா? டேய், எல்கேஜி குழந்தைங்களாடா நீங்கள். மச்சான் நான் வேணா தம் வேண்டாமா? ஓகே அண்ணே, இந்த 2 லாலிபப் எடுத்துக்கிறேன். காசு இந்த தடியும் கொடுப்பான். டே குத்துட்டு வரா. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏய் இருடா. நீங்கள் ஜன்னல் ஓரத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க வெராண்டா கிட்ட. ஸோ உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கும். இவங்க எப்படி கிளாஸை முடிப்பாங்க? ஏன் உனக்கு மறுபடியும் போய் அவனை சைட் அடிக்கணுமா? இருடி உங்கள் அம்மா கிட்ட சொல்லித்தர, நீ அடங்க மாட்ட. ஏய் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாத. இன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லரில் ட்ரீட் வைக்கிறேன், ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாத. உங்களோட மடியில் ஏதோ வந்து விழுந்த மாதிரி ஒரு ஃபீல்.
நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க. லாலிபாப். ஏய், என்னடி அது? லாலிபாப்பா? அவன் அப்படியே உங்களை பார்த்து க்ராஸ் பண்ணிட்டு கீழே கையை வச்சு அந்த லாலிபாப்போட கவரை பிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே உங்களை தாண்டினதும் உங்களை பார்த்து திரும்பிட்டு அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த லாலிபாப்பை வாயில் வைக்கிறான். நீங்களும் அப்படியே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த லாலிபாப்பை ஓப்பன் பண்ணி உங்களோட வாயில் வைக்கிறீங்க. அடியே பைத்தியக்காரி, என்னடி பண்ணுற? மேம் மட்டும் பார்த்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு, அவ்வளோதான், முறையதை கீழே வை. ஆனால் அப்படியே ஸ்லோ மோஷனில் அவன் உங்களை பார்த்து சாப்பிட்டுட்டே ரிவர்ஸில் போயிட்டு இருப்பான். நீங்கள் இந்த பக்கம் திரும்பி மேமை பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு பார்க்கும்போது அதுக்குள்ளே போயிட்டானா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், என்னடி பண்ணுற? ரெஸ்ட் ரூம். நீங்கள் அந்த லாலிபாப்பை அப்படியே உங்கள் ட்ரெஸ் கிட்ட வச்சு மறைச்சிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு போயிட்டான் போல. அப்படியே நீங்கள் ரெஸ்ட் ரூமை பார்த்து அப்படியே அந்த லாலிபாப்பை வாயில் டல்லாக வச்சுட்டு அப்படியே காரிடாரில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ல, அப்படி என்ன அவசரம்? மிஸ்ஸஸ் பார்க் ஜிமின் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டதும் நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஒருத்தவங்களுக்கு முன்னாடி லாங் டிஸ்டன்ஸில் நின்றுட்டு அப்படியே உங்களை பார்த்து கை காமிச்சிட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக பின்னாடி திரும்புறீங்க. அந்த சைடு எட்ஜில் ஜிம்மி நின்றுட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே திரும்பி நின்று அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு அந்த லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருப்பான். அண்ட் நீங்களும் அவன்கிட்ட அதை காமிச்சிட்டு நீங்களும் வாயில் வைக்க போவீங்க. கரெக்டாக ஒரு கை வந்து உங்களோட விஸ்ட்டை பிடிக்கும். மம்மி, கிளாஸ் டைமில் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? இல்லை மம்மி, ரெஸ்ட் ரூம். இது என்ன கையில்? நத்திங் மம்மி. லாலிபாப் இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நேற்று ஈவினிங் அவ்வளோ டல்லாக இருந்திருக்கேன். ஹெல்தி ஃபுட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்ல? இல்லை மம்மி, ஆசையாக இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. வாட் எவர், நீ சாப்பிடக்கூடாது, புரியுதா? கீழே போடாத, கொடு. யாருங்க பக்கம் 2 பேரும் ஒரே ஜாடையில் இருக்காங்களே. ஓய், யாரு? போ போ போ, அம்மா. அம்மாவா? மை காட், அக்கா மாதிரி இருக்காளே. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி உங்கள் அம்மா அவனை க்ராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது தான் இந்த கான்வர்சேஷன் நடக்கும். நீங்கள் திரும்பி திரும்பி அவனை போன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. என்ன பின்னாடி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை மம்மி, நீங்கள் ஏன் திடீர்னு வந்தீங்க? யாரை பார்க்க வந்தீங்க? என்னையா? நேற்று அப்படி இருக்குன்னு சொன்னதுனாலையா? அதில் ஒன்றும் இல்லை மம்மி, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஒன்றை பார்க்க வரல, பிரின்ஸிபல் சாரை பார்க்க வந்தேன். வா மச்சி, ஒரே கல்ல 2 மாங்கா. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ஷோல்டரில் கை போட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஓகே சார், டெஃபினட்டாக நீங்கள் டெசர்ட் ஷாப்பை விஸ் பண்ணியே ஆகணும், புரியுதா? கண்டிப்பாக மேடம். நான் இல்லாமல் எப்படி? நீங்களே நேரில் வந்து கூப்பிட்ருக்கீங்க. ஃபங்க்ஷன் காலையில் தானே மேடம்? எஸ் சார், மார்னிங் தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் டெசர்ட் ஷாப் வச்சுருக்கிறவங்களாம் ஆடி போயிடுவாங்க மேடம். நீங்கள் இந்த பிஸ்னஸை குதிச்சிட்டிங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்கள் தான் மேடம். ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. என் பொண்ணுக்கு டெசர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காக ஹெல்த்தியாக பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணது. ஜஸ்ட் அ ஹாபி. இதனால் யாரோட பிஸ்னஸும் பாதிக்கப்பட போகிறதில்ல. என்னோடய ஹாப்பினஸ்க்காக, என் பொண்ணோட ஹெல்த்துக்காக, அவ்வளோதான். அவர் சொல்கிறது ஒன்றும் போய் இல்லை. சின்ன சின்னதாக ஒரு பிஸ்னஸ்னு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு உங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா 10 கம்பெனி 5 கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. உங்கள் பொண்ணு எங்கள் காலேஜில் படிக்கிறது எங்களுக்கு பெருமை மேடம். கண்டிப்பாக நான் வரேன். இஃப் இட் டோன்ட் மை மேடம், இன்னொரு 2 டிக்கெட் கிடைக்குமா? இல்லை மேடம், ஒய்ஃபும் பையனையும் கூட்டிகிட்டு வரக்கு. ஷுர் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னங்க, யூ ஆல் வெல்கம். ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்யூ. பாய் மம்மி. அப்பா, அப்படியே நீங்கள் பெருமூச்சு விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பினா உங்கள் கையை பிடிச்சி யாரோ இழுத்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். ஜிம்மின் உங்களோட கையை பிடிச்சி ஸ்டெப்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவங்க அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட அந்த வாலில் வச்சு பின் பண்ணிட்டு கொஞ்சம் விட்டுருந்தா என் அம்மா பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். வாத்தாக்கறிக்கு நீ பயப்படு, நான் ஏண்டி பயப்படணும்? சரிதான், நான் என்ன பயப்படணும்?
எனக்கு தானே வீட்டுக்கு போனால் திட்டு விழுகும். சரி சொல்லுங்கள், எப்போதைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? பார்த்தண்டி உங்கள் அத்தாக்காரி அந்த லாலிபப்பை தூக்கி போட்டு போனது. இந்தா அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட நெத்தியில் இருக்கிற அந்த ஹேர் அப்படியே அவனோட ஃபிங்கரில் வச்சு ரோல் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே பின்னாடி போயிட்டு இருப்பான். நீங்களும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் அவன் பாட்டுக்கு ஸ்டெப்ஸ் வந்ததும் அப்படியே கீழே இறங்கி போகிறான். ஹே, உன்னோட லாலிபப் எங்க அதான் உன் கையில் இருக்கு. அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டு கீழே இறங்கி போயிடுறான். நீங்கள் அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாயில் வச்சுட்டு கிளாஸ்க்கு அப்படியே குதிச்சு போயிடுறீங்க. இப்போ ஈவினிங் டைம். இங்கே பாரு, அம்மா கிட்ட சொல்லிடாத, அதனால தான் ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிகிட்டு வந்தேன். தெரியுது. ஆமாம், அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவனை லவ் பண்ணுற? ஆ, நல்லா பாட்டு பாடுறானா, இல்லை லுக்கிங் நல்லா இருக்குண்ணா, இல்லை கெத்தா சீனருன்ற பேரில் காலர் தூக்கி விட்டுட்டு சுற்றிட்டு இருக்கானே அதனாலயா? அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் எனக்கு அதுக்கு மேலேயும் தெரியும். ஆ, நெல்லையாத உண்மையை சொல்லு. எப்படி சொல்கிறது? நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் எனக்கு யார் கண்ணையும் பார்த்து அப்படியே ஸ்டக்காக நிற்கணும்னு இது வரைக்கும் தோணுதே இல்லை. அவனை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டக்காக நின்னேன். அது மட்டும் இல்லாமல் அவன் எதில் நின்னா நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஏதாவது அவன் கூட பேசணும் போல தோணுது. அவன் கிட்ட வந்தால் எனக்கு தைரியம் இல்லாத மாதிரி தோணுது. அவன் தள்ளி போனால் இவ்வளோ சீக்கிரம் பேசி முடிச்சுட்டானேன்னு தோணுது. ஆனால் விட்டா நாள் பூரா அவன் முகத்தை பார்த்துட்டு அவன் கண்ணை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே இருந்துடலான்னு தோணுது. அவன் பேசக்கூட வேண்டாம், அவன் என் பக்கத்தில் இருந்தாலே போதும். அடே, அவன் பின்னாடி தோண்டே நிற்கிறான். என்ன நடந்தாலும் சரி, அம்மா கிட்ட எப்படியாச்சும் பேசி பிரெயின் வாஷ் பண்ணி சாப்பிடாம இருந்தாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்க பெர்மிஷன் வாங்கிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மயக்கிட்டான். அவன் அப்படியே டப்புன்னு டேபிள் மேலே 2 கை வச்சுட்டு உங்கள் சைடில் வந்துட்டு அப்படியே சொல்லவே இல்லை. எவ்வளோ நேரம் ஞாபகம் எங்கே இருக்கும்? ஆமாம், இப்போ கேளு. அப்போத்துலேருந்து என் மூஞ்ச பாருன்னு எவ்வளோ சிக்னல் பண்ணோம். ஓய் அரவே கடு, எந்திரிச்சு போ. சரி, நான் அந்த டேபிளில் இருக்கேன். எப்போ வந்த? அவன் அப்படியே டேபிளில் வந்து உட்காந்துட்டு ஒரு காலை நீட்டி வச்சு ஒரு காலை மடக்கி வச்சு கெத்தாக உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே அந்த பின்னாடி சீட்டில் கை போட்டுட்டு எங்கள் பிக்சரில் இருக்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இந்த கூப்பிட்ருக்கலாம்ல, இவ்வளோ நேரம் நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டா இருந்தேன். நான் சூப்பராக பாடுறேன்னா நீ சூப்பராக பேசுறியடி. ஆ, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், பொய் ஒன்றும் இல்லையே. ஓஹோ, கிண்டல் பண்ணாத, நான் என் ஃபீலிங்ஸை தான் சொல்லிட்டு இருந்தேன். சார் ஆர்டர் ப்ளீஸ். ஒரு சாக்லேட் ப்ரௌனி. ஓகே சார். மேடம் எனக்கும் அதே. ஓகே மேடம். அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறான். அண்ட் ஜிமினும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். நான் நினச்சி கூட பார்த்ததில்ல தெரியுமா, இந்த மாதிரி ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து என் அம்மாவுக்கு தெரியாமல் டேட் பண்ணுவேன்னு. உங்கள் அம்மாண்ணா அவ்வளோ பயமா? பயமாவா? அவ்வளோதான். என் அம்மானா என் அப்பாவே பயப்படுவார், நான் பயப்பட மாட்டேன்னா என்ன? இது வரைக்கும் அவங்க ஆரம்பித்த எந்த பிஸ்னஸுமே டவுன் ஆனதே கிடையாது. ஷூ ஃபேக்ட்ரியில் ஆரம்பித்து இப்போ டெசர்ட் கம்பெனிக்கு வந்து நிற்கிறாங்க. நாளைக்கு அந்த ஷோரூமோட இனாக்ரேஷன் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் பிரின்சிபல் சார் இன்வைட் பண்ண இன்னைக்கு வந்தாங்க. ஓ சரி சொல்லு, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாளைக்கு பசங்களாம் சேர்ந்து வெளியே போகலான்னு கேட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். பட் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? எல்லோரும் லவ்வர்ஸாக போகிறாங்க. எனக்கு யார் இருக்கா? அதண்ணா சரி, நான் உன் கூட வரேன். ஃப்ரெண்டா இல்லை லவ்வரா? அங்கே எல்லாரும் எப்படி போகிறாங்களோ அப்படி. அப்போ போகலாங்கிற? ஏய்
டைம் ஆச்சுடி, உங்கள் அம்மா கிட்ட பதில் பேச முடியாது. ம் அவன் என்ன ஷோல்டரில் கை போட்டு நிற்கிறான்? அது வந்து சும்மா இருக்க மாட்டோடா. ஏய் என்னப்போ அதான் பேசி மெர்ஜ் ஆயிட்டோம்ல. போலாண்டி, நாளைக்கு ஏதாவது கதை சொல்லிக்கலாம். சீக்கிரம் வா. நீயுமா வர? சூப்பர் சூப்பர். அப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு மறக்காம என்ன இவ வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் கண்ணிலே சிக்னல் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே வாடி போகலாம். விட்டா அவன் பின்னாடி அவன் வீட்டுக்கே போயிடுவ போல இருக்கு. வா. பாய். ஒரு நிமிஷம். பில்லை நானே பே பண்ணிடுறேன். பாய். அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை. 2 பேரும் ஒரே மாதிரி காஸ்டியூம் போடலாம். ஃபோன் நம்பர் அப்படின்னு நீங்கள் ஃபோனை நீட்டிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அதே போஸில் உட்காந்துட்டு உங்களை பார்த்து ரொமான்டிக்காக சிரிச்சிட்டு மட்டும் இருப்பான் லைட்டாக. கொஞ்சம் ஓவராக பண்ணுறல்ல. அவன் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஃபோனை வாங்கிட்டு அவனோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணி கொடுத்துருவான். ஏன் நம்பர் வேண்டாமா? இருக்கு. சரி. பாய், பார்த்து போ. இப்போது வாடி வா. பாய். மச்சான், ஒரு பொண்ணு பைத்தியமும் ஒரு பையனை லவ் பண்ணுறான்னு இப்போ தாண்டா பார்க்குற. சத்தியமாக சொல்கிறேன் மச்சான், உன்னை டேட் பண்ணி விட்டு போன பிள்ளைங்க மாதிரிலாம் இவ இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உன் லைஃப் செட்டில். ஆமாண்டா, இந்த புள்ள நிஜமாகவே உன்னை லவ் பண்ணுறா போல இருக்குது. அப்படி தான் தெரியுது. உன் அழகை பார்த்து, நீ பாடுறன்றதை பார்த்து பின்னாடி வந்தவளுங்கெல்லாம் உன் ஸ்டேட்டஸை பார்த்து விட்டு போயிட்டாளுங்க. ஆனால் அதில் தெரிஞ்சுமே இந்த புள்ள உன்னை லவ் பண்ணுறாடா. சீரியஸாக வேறு லெவல். அந்த ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போனதுமே ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. சாப்பிடும்போது கூட என்ன ஜிமின் ஃபோனை வை. ஒன்றும்மா, இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஓகே, வச்சுட்டு. சாப்பிடு. நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இந்த ட்ரெஸ் ஓகே தானே? என் மேக்கப், என்னோடய ஹேர் ஸ்டைல், என் நெல் பாலிஷ் எல்லாமே சூட் ஆகுதுல்ல? இந்த ஜுவல்லரி மட்டும் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். தெரியுதா? வந்ததுலேருந்து 10 தடவை இதே கேட்டடி. நல்லா தாண்டி இருக்க. கொஞ்சம் என்னையும் ரெடியாக விடுறி. ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங் போகிறேன்டி. ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. என்ன பேசணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரில. இதை நான் மட்டும் என்ன வாரம் 4 டேட்டிங் போயிட்டுருக்கேனா? எனக்கும் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம். அவன் கூட போனால் தான் தெரியும் என்னென்னு. வெளியே ஹாரன் சவுண்ட் கேட்கும். நீங்கள் அப்படியே ஓடி வந்து பார்க்குறீங்க. இன்னுமா வராங்க? ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங்க்கு பொண்ணுங்க நம்மளே ரெடியாகி வந்துட்டோம். அவங்க என்னடி இவ்வளோ லேட் பண்ணுறாங்க? பொறுமையாக ரெடி. ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருப்பாங்க, வருவாங்க. மச்சான், ஏன்டா லேட்டாக கிளம்புதான்னு சொன்ன? சீக்கிரமாக போனால் வேலை இல்லாதவங்க நினைப்பாங்க. லேட்டாக போகணும், வெயிட் பண்ண வைக்கணும். இதெல்லாம் லவ் தியரி மச்சான், தெரிஞ்சுக்கோ. ஆண்டவரே, உன்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும்ப்பா. டேய், மூடிட்டு வாடா. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வெளியே என்ன ஹாரன் பண்ணுறாங்க. நீங்களும் போயிட்டு ஏன் இவ்வளோ லேட்டு? டிராஃபிக். சரி சீக்கிரம் போ. என்ன நீங்கள் ஏற போகும்போது உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறோம். சம்மாழுவா இருக்கு. தேங்க்யூ. நீயும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க. சரி சீக்கிரம் போகலாம். ஏறு போகலாம். அந்த டே ஃபுல்லாக நல்லா ஊர் சுற்றிட்டு ஒரு ஈவினிங் டைமில் பீச் ஹவுஸ் வரீங்க. அங்கே ஒரு சின்ன பார்ட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு போனஸ் பார்ட்டி இருக்குடா. அது டெலிகிராமில் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் மானசான்ற ஐடி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து இந்த பாட்டை மட்டும் டெலிகிராமில் போடுறீங்கன்னு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த போனஸ் பார்ட்டில் இருக்குடா. பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நடந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் அம்மா லேப்டாப்பில் எதையோ பார்த்துட்டு, என்னம்மா கூப்பிட்டியா? என்னது இது? என்ன? உங்களை நம்பி தானே விட்டுட்டு நான் ட்ரிப்பு போயிட்டுருக்கேன். இது எத்தனை நாளாக நடக்குது? இல்லைம்மா, எனக்கு எதுவும் தெரியாது. உங்கள் பொண்ணுக்கு அப்பா மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கீங்களா? இது 2வது தடவையா அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து அவளை ட்ராப் பண்ண வீடியோ. சிசிடிவி செக் பண்ண மாட்டீங்க? அவன் எங்கே போகிறா வரா எதையும் பார்க்க மாட்டீங்க? நான்
வாங்கிட்டு பேசுகிறேன். கிழிப்பீங்க. ஒன்றும் கிழிக்க வேண்டாம். இந்த பையன் யாருன்னு விசாரிங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். சார் நெக்ஸ்ட் டே சண்டே மா நான் சஞ்சு பார்த்துட்டு அப்படியே மாலுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாய். லவ் யூ மம்மி. பாய். கேர்ஃபுல். ஓகே மம்மி. ஜெமினு, ஒரு நாள் தான் காலேஜில் லீவ் விடுறாங்க. தூங்கட்டும்னு பார்த்தா அதுக்காக 11 மணி வரைக்கும் தூங்குறான். எப்படா காலையில் சாப்பிடுவேன் நீ? யாரோ வந்துட்டாங்க. யார் நீங்கள்? பார்க் ஜெமினோட வீடு தானே இது? என் புள்ளதான். என்ன விஷயம்? உள்ளே போய் பேசலாம். செப்பல். குருவி கூடு மாதிரி ஒரு வீடு. கடவுளே, உங்கள் பையனை வர சொல்லுங்க. ஜிமின். ஜிமின் வரமா? எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்கு? இப்படி காலேஜுக்கு படிக்க வரியா இல்லை என் பொண்ணு கூட சேர்ந்து ஊர் சுற்ற வரியா? ஜெமின்கே ஷாக்கிங்காக தான் இருக்கும். அதுக்கும் மேலே அவங்க அம்மாவுக்கு அவங்க எதுவும் பேசாமல் ஸ்டன்னிங்காக நின்றுட்டு இருப்பாங்க. ஜெமினு, என்னடா, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற அந்த சீப்பான மென்டாலிட்டி உனக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான். சரி சொல்லு, எவ்வளோ பணம் வேணும் என் பொண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க போக ஜெமினுக்கு செம்ம கடுப்பாயிடும். அவன் அப்படியே ஸ்மக் பண்ணிட்ட. இப்போ தானே புரியுது மேடம் எதுக்கு வீடு தேடி வந்திருக்கீங்கன்னு. என்ன கொடுத்தாலும் உங்கள் பொண்ணை விட்டுட்டு போக மாட்டேன். இந்த ஜென்மத்தில் அவள் தான் என் பொண்டாட்டி, நீங்கள் தான் என் மாமியார். ரொம்ப எல்லாம் ட்ரை பண்ணாத. எனக்கு தெரியும் உன் லவ்வுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னு. அந்த டிமாண்டை கேளு, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஐயோ மாமியார், உங்கள் பொண்ணு தான் டிமாண்டு. என் பொண்ணு நான் சொன்னால் கேட்பா. இன்னும் 2 நாளில் வந்து அவகிட்ட இருந்து பிரித்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்புகிறாங்க. அத்தை, இன்னும் 2 நாளில் உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி ஆக்குறேன். அந்த அச்சதை போடுங்க. அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிடும். திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டிக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே கவர்னரோட பேரனுக்கும் உங்களுக்கும் அவசரமாக மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்து வாடி, சீக்கிரம் வா வா வா. சீக்கிரம் கார் எடுங்கடா. ஜெமின். ஒன்றாவதுரி, அதான் நான் வந்துட்டல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே வெளியே இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. இது ஜெமின் வீட்டுக்கு தெரிய வர அவங்க பேரண்ட்ஸும் இங்கே தான் இருப்பாங்க. மேரேஜ் பண்ண கையோட ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. வாசலில் வந்து நின்னதும் ஜெமின், என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிற்கிற ஜெமின்? ஆண்டி, சாரி ஆண்டி, நான் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்டேன். என் வீட்டில் எனக்கு பிடிக்காம மேரேஜ் ஏற்பாடு பண்ணாங்க. ஐயோ, நீ சும்மா இருமா. ஏன் ஆண்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்க? நாங்கள் 2 பேருமே மேஜர்ஸ். எங்களுக்கு தெரியும் எப்படி மேரேஜ் பண்ணிக்கணும், என்ன பண்ணணும்னு. வயன், எல்லாமே உனக்கு தெரியுமா? ஐம் சாரி மம்மி, நான் இது பண்ணியிருக்க கூடாது. ஆனால் உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கல. நான் என்ன பண்ணுறது? என்ன ஜீமெண்டெல்லாம் பா, ஐம் சாரி. நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேடம், ப்ரெஸ்ஸு மீடியாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள உள்ளே கூப்பிட்ருங்க. யாராவது வந்து ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டுற போகிறாங்க. ஸோ ஆரத்தி எடுத்து உங்களை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஒரு சைடு நீங்கள் உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறீங்க, இன்னொரு சைடு ஜிமின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான் அவங்க ஃபேமிலி கிட்ட. என்ன இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணியிருக்கணும். சிச்சுவேஷன் அப்படி இல்லைப்பா. இதுக்கு மேலேயும் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னா போதும் மம்மி. நான் இங்கேருந்து போயிடுறேன். போதுமா? உன் ப்ரெஸ்டீஜு, உன்னோட அந்தஸ்து, உன்னோட ஸ்டேட்டஸ் இதே வச்சுக்கோ. எல்லாமே நீ எனக்கு பார்த்து பண்ணியிருக்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எதுவுமே நான் கேட்டது இல்லை மம்மி. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் நீ கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சாய்ஸ் என்னோட ஜிமின்.
அது கூட எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நீ நினச்சல. ஐம் சாரி மம்மி, ஐ ஹேட் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அவங்க பக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு ஜெமின் பக்கத்தில் வந்து அவனோட கையை பிடிக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கோவம், செம்ம ஷாக்கிங்காக அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. வெறும் 10 நாளில் என் பொண்ணு என்கிட்டேருந்து பிரிச்சுட்டல. 20 வருஷமாக நான் அவளை வளர்த்துருக்கேன். ஆனால் வெறும் 20 நாளில் அவள் என் பேச்சை கேட்காத மாதிரி பண்ணிட்டல அப்படின்னு அவன் சிக்னல் பண்ணதும் நீங்கள் போட்டிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே கட்டி அங்கேருந்து டேபிள் மேலே வைக்கிறீங்க. அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். அவங்க கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். எங்கே நீங்கள் அவங்கள விட்டுட்டு நிரந்தரமாக போயிடுவீங்களோன்ற பயம். நீங்கள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அப்படியே அந்த ஃபேமிலியோட திரும்பி வாசல் கிட்ட கூட போயிருக்க மாட்டீங்க. பயனில்லை, அம்மாவை மன்னிக்க மாட்டியா செல்லம்? அக்கா மக்கா என்னம்மா நடிக்கிறா? ஐம் சாரிடா மம்மி, உனக்கு எது நல்லதோ அதை தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது உன்னை இப்படி எஃபெக்ட் பண்ணியிருக்கோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மம்மிக்கு உன்னை விட்ட வேறு யார் இருக்காங்க? ப்ளீஸ் செல்லம், அம்மா விட்டுட்டு போகாத. ஐயோ அழுகுறாளே. மம்மி அப்படின்னு கையை விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. இட்ஸ் ஓகே மம்மி, எனக்கு தெரியும் நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு. நானும் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் வெயிட் பண்ணியிருக்கணும். ஐம் சாரி மம்மி. முடிச்சு விட்டா. அவங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு பின்னாடி ஜிமினை பார்த்து ஸ்மக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் அப்படியே தம்ஸ் அப் சைன் காமிச்சிட்டு வேற லெவல். அவங்க அப்படியே நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது ஐம் சாரிடா, ரியலி சாரி. இட்ஸ் ஓகே மம்மி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஜெமினும் இங்கே இருப்பா. ப்ளீஸ் மம்மி. இருக்கட்டும்டா, எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது, அவ்வளோதான். நீ என் கூட சந்தோஷமாக பழையபடி இருந்தால் எனக்கு அதுவே போதும். எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீட்டு மாப்பிள்ளை என்னோட மாப்பிள்ளை. இந்த வீட்டில் இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. அவரை உள்ள கூப்பிடு, நம்ம ஒன்றா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஆமாம், எவ்வளோ நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க? வெறும் அந்த 20 டேஸ்லையா? ஆமாம் மம்மி, எனக்கு ஜெமினை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த 20 டேஸ் அவனை புரிஞ்சுக்க ரொம்ப அதிகம்தான். அவன் ரொம்ப நல்லவன். என் பெர்மிட் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டான். ஆமாம் ஆமாம். நீங்கள் அப்படியே திரும்பி அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க சொல்லிவிட்டு ப்ரௌடாக. ஆனால் அவன் உங்களை ரொமான்டிக்காக பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் உங்களுக்கும் அந்த ஃபஸ்ட்டு அவுட்டிங் அந்த டே ஞாபகம் வரும். ஓ, இவ்வளோ சீக்கிரமாவா? ஐயோ அத்தை, ஒரே ஒரு எம்எம் தான். இந்நேரம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும். சே, அந்த எம்எம்ல தான் அது மிஸ் ஆயிடுச்சு. என்ன பேசுகிற நீ? என்ன எம்எம் மாப்பிள்ள? எனக்கு புரியல. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஏதாவது லூஸு மாதிரி வளரிட்டு இருப்பான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அமைதியோடா. ஓ, அதில் சொல்லியா? சரி சரி. இடையில ஜிமினை பார்த்து அவங்க முறைச்சிட்டே தான் இருப்பாங்க. என் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமினோட அப்பா அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. அடிக்கடி உங்கள் பையனை பார்க்க நீங்கள் இங்கே எப்போ வேணும்னாலும் வரலாம். கண்டிப்பாக வரணும். இல்லை சம்மந்தி, அது வந்து ஒரு நாள் அவங்கள எங்கள் வீட்டுக்கும் விருந்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். முறையாக நாங்கள் வந்து அழைக்கிறோம், அப்புறம் அனுப்பி வச்சா போதும். ஓ, அவங்க மட்டும் வந்தால் போதுமா? ஏன் நாங்களாம் வரக்கூடாதா? ஐயோ சம்மந்தி, அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிடுவோம். கண்டிப்பாக எல்லோரும் வரணும். ஜிமின், ஒழுங்காக நடந்துக்கணும், சரியா? தினமும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண மறந்துடாத. கண்டிப்பாக பண்ணுறேன், பார்த்துடா. ஓகேப்பா, எதாவது ஃபோன் பண்ணுங்க. சரி, வரோம் சம்மந்தி. வரோம் சம்மந்தி.
போயிட்டு வாங்க. இவன் அப்படியே டோர் கிட்ட நின்று அவங்களுக்கு பாய் காமிச்சிட்டு இருப்பான். என்ன மாப்பிள்ள, அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல இருக்கு. இல்லை, இவ்வளோ யங்கான அத்தை நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் மிஸ் பண்ண போகிறேன்? கொஞ்சம்லாம் இல்லை, மாமா ரொம்ப கொடுத்து வச்சவர். அப்படின்னு ஒரு மாதிரி திமிரா பேசிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு பாக்கெட்டில் கை விட்டுட்டு அம்மா கிட்ட என்ன பேசி பொண்டாட்டி, இங்கெல்லாம் பேசக்கூடாது, மேலே போய் பேசிக்கலாவா அப்படின்னு உங்கள் ஷோல்டரில் கை போட்டு மேலே கூட்டிகிட்டு போயிடுறான். உங்கள் அம்மாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். தினமும் ஏதாவது பேசி உங்கள் அம்மா நோஸ் கட் வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தினமும் செம்ம ஃபன்னாக செம்ம ரொமான்டிக்காக போயிட்டு இருக்கும் டேஸ். நீங்கள் உங்கள் அம்மா கூட தான் தூங்கிட்டு இருப்பீங்க. ஜிமினுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பக்கத்து ரூமில், நான் இந்த ரூமில் தனியாக நான் என்னடா பண்ணுறது? போய் சீண்டி பார்ப்போமா? அத்தைக்காரி வேறு இருப்பாளே. சரி, ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்ணுறது? கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாலாம் ட்ரை பண்ண முடியாது. மிரர் முன்னாடி உட்காந்துட்டு நைட் கேர் ரொட்டீன் பண்ணிட்டு இருப்பீங்க. இவன் அப்படியே விண்டோவில் பின்னாடி இருந்து உங்களை பார்த்துட்டு ஓய் குல்ஃபி, என் பொண்டாட்டி. ஏய், காது கேட்காது போலியே. அவன் பக்கத்தில் ஸ்டைலுக்கு சைடில் வச்சிருக்கிற ஹேங்கிங்ஸ்லேருந்து ஒரு பூவை பிச்சு எடுத்துட்டு அப்படியே போடலான்னு நிமிர்ந்து பார்ப்பான். இங்கே என்ன பண்ணுறீங்க மாப்பிள்ள, அதுவும் இந்த நேரத்தில்? இல்லை, தூக்கம் வரல, அதான் அவங்க பொண்ணு கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமேன்னு. உங்களுக்கு தான் இன்னும் 2 நாளில் காலேஜ் முடிய போகுது. ஆனால் அவன் இன்னும் படிக்கணும், அவளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. அவன் நல்லா தூங்கினா மட்டும்தான் அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் போய் தூங்குங்க மாப்பிள்ள, அவளும் தூங்கணும். குட் நைட். லூஸ் பண்ணிட்டா, இதெல்லாம் டூ மச். அவன் அப்படியே புலம்பிட்டே போயிட்டு தூங்கிட்டான். ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த 2 days முடிஞ்சதுமே அவங்க அம்மா ஜிமினை கூப்பிட்டு ஒரு செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. என்னத்தை கூப்பிட்டீங்களாமே? அவங்க அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் கால் மேலே கால் போட்டுட்டு கையில் ஒரு காஃபியோடு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏர்லி மார்னிங். அவங்க காலேஜ் லைஃப்பில் முடிஞ்சிச்சு போல மாப்பிள்ள. ஆமாத்த, ஒரு வாரம் ஆச்சு. இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதா உத்தேசம்? புரியலையா அத்தகாரு? இந்நேரம் கவர்னரோட பேரனை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அவர் என்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் பொறுப்பாக கவனிச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் உங்களுக்கு பிஸ்னஸ்ன்ற வார்த்தைக்கே ஸ்பெல்லிங் தெரியாதே. சாமி, சிக்கணுன்னு வச்சுக்கியா? மேடம் பாருங்கள், உங்கள் முன்னாடியே கையோங்கிறா. அதனால தான் காலேஜ் லைஃப் முடிஞ்சிடுச்சு. அடுத்து 10,000 30,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்களா, இல்லை பிஸ்னஸ் கற்றுக்க போகிறீங்களா? எதுனாலும் உங்கள் சாய்ஸ் தான் மாப்பிள்ள. திமிரு. அத்தை, நீங்கள் அநியாயத்துக்கு அழகாக இருக்கீங்க, அதனால திமிராக இருக்கலாம். ஐ அக்செப்டட், டோன்ட் வரி. பிஸ்னஸ் தானே, கற்றுக்கிட்டா போச்சு. அவங்க அம்மாவும் அவனோட அசிஸ்டண்ட் அந்த பிஏ குடுமியும் 2 பேரும் பார்த்து சிக்னல் பண்ணிப்பாங்க. ஓ சரி. வேணு சாஸ்திரி, சொல்லுங்க மேடம். மாப்பிள்ள பிஸ்னஸ் கற்றுக்க போகிறாரா? அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. ஸோ அவனும் அப்படியே ஸ்மர்க் பண்ணிவிட்டு என் பின்னாடி வாங்கோ. ஏய், அவன் அப்படியே உங்கள் அம்மா கிட்ட காலை கீழே லைட்டாக கீழே குனிஞ்சு உட்காந்துட்டு, அத்தை, லிப்ஸ்டிக் ரொம்ப டார்க்காக இருக்கு, மாமா பாவம் இல்லை, மாற்றிக்கோங்க. ஏய், பின்னாடி வட பேணு. என் பேர் வேணு. வச்சு மூட்டுவா. வேணும்னே ஒரு பொண்ணை ஜீமினுக்கு பிஏவாக உங்கள் அம்மா வச்சுருப்பாங்க. பிஏன்னு ஒருத்தி கூட இருந்தா எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதுவும் உங்கள் அம்மா வச்ச பிஏ. சார், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிளான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணு. ஜிமின், இன்னைக்கு ஷாப்பிங் எங்கேயாவது கூட்டிகிட்டு போ. உங்க கூட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. போலாண்டி செல்லும்.
சார், நோ. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதெல்லாம் மிஸ் அவுட் ஆகவே கூடாது. சாரி மேம், ஹீஸ் நாட் ஹேவிங் டைம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் அவனோட ஒய்ஃப். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவன் உன்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? ஜிமின், எனக்கு தெரியாது. இப்போவே நீ என் கூட வர. அ, சரி அது நன்னா பத்திண்டி எரியறது மேடம். பார்த்தீங்களா உங்கள் மாப்பிள்ளை தவிக்கிற தவிப்ப? எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணை பிரித்து காட்டுவேன்னு என்கிட்டே சவால் விடுவான். நீ என்னடா பண்ணுவ? நான் பண்ணுறேன். உன்கிட்டேருந்து என் பொண்ணை நான் பிரித்து காட்டுறேன். இப்போ வர முடியாதா ஜெமின்? சார், நோ. இந்த பிளான்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். எப்படி நீங்கள் டேர்ன் பண்ணிப்பீங்க? ப்ளீஸ் சே நோ. அவ்வளோதான். வரமாட்டேல? அவளையே கட்டிட்டு அழு. நான் போகிறேன். ஏ அம்மு, செல்லம். நீங்கள் இப்படி போனதும் உங்கள் அம்மா ஸ்டைலாக கீழே இறங்கி வந்துட்டு, என்ன மாப்பிள்ள பிஸ்னஸ் கற்றுக்குறீங்களா? வாவ், ரொம்ப பாவமாக இருக்குது உங்கள் நிலைமையை பார்க்கும்போது. என்ன, என் பொண்ணு உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருக்காளா? கவலைப்படாதீங்க, மொத்தமாக தள்ளி போக நான் வைக்கிறேன். வேணும் மேடம், வாங்க போகலாம். போகலாம், வாங்க போகலாம். ஜெமின்க்கு உண்மையிலே செம்ம கடுப்பாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அந்த டே நைட் ரூமில் நான் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டா நீ அவகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஓகே சொல்கிற. அப்போ நான் யார் உனக்கு, அவன் யார்? அப்படி இல்லைம்மு, நான் சொல்கிறது கேளு. என்ன கேட்கணும்? எனக்கு இன்னைக்கு ரெண்டில் ஒன்று தெரியணும். அவன் முக்கியமா நான் முக்கியமா? இல்லைம்மு, அது சொல்லு ஜெமின், அவன் முக்கியமா நான் முக்கியமா? இப்படி கேட்டா மாப்பிள்ளை என்ன சொல்லுவார்? என்ன வயது நீ இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாமா மாப்பிள்ளை கிட்ட? அவர் பாவம் டே ஃபுல்லாக பிஸ்னஸ் கற்றுட்ருக்காரு. அவர் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட. என்னமோ பண்ணு. அம்மு, நான் வயன் டேபிள் மேலே பால் இருக்கு, குடிச்சிட்டு தூங்குடா கண்ணு. ஓகே மம்மி, குட் நைட். அப்படின்னு நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ரொம்ப பாவமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. எப்படி ரெண்டையும் சமாளிப்பீங்க? முடியுமா மாப்பிள்ள? ஐயோ பாவம். குட் நைட் மாப்பிள்ள. என்னடா சொல்கிற? இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சா? அப்புறம் சஞ்சு ஒரு நிமிஷம் இறி. நீ வேற என்ன? அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குதா, அதான் எல்லாத்தையும் சொல்லி நிற்கிறான். இதுக்கா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அவள் வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். உன் காதை கொடு, அதை அப்படியே ஜிமின் ப்ரோ கிட்ட சொல்லு. அதெல்லாம் அவளை சால்வ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம், உன் தங்கச்சி ஏதோ ஐடியா சொல்கிறாளா? சொல்லு. ஓ ஒர்க் அவுட் ஆகும். ஓகே மச்சா, ஐடியாவை நோட் பண்ணிக்க. நாளைக்கு கூட பார்த்துக்கிறேன் பொண்ணுட்டி. சாலி மார்னிங் நீங்களும் ஜிமினும் கையை கோத்திட்டு ஹாலில் அப்படியே ஜோடியாக வரீங்க. எங்கே ஜிமின் கூட்டிகிட்டு போகிற? மாப்பிள்ள, இவ்வளோ காலங்காத்தால எங்கே கிளம்பிட்டீங்க? என்னத்த போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதுல்ல. அப்போ வரும்போது எங்கேருந்து வருவேள்? உன் மொக்க காமெடியில் ஒன் டவுஸில் வச்சுக்கோ. சரி, போயிட்டு பத்திரமா வாங்க. அடிச்சலும். என்ன ஜிமின்னே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? சொல்கிறேன் செல்லும், அதுக்குள்ளே பட்டுக்குட்டிக்கு அவசரத்தை போகிறேன். நான் ஏற்கனவே அவன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கேன். சமாதானம் பண்ணுறேன்னு ஏதாவது மொக்கையாக பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன மேடம் இப்படி தனியாக விட்டுட்டேள்? ஏதாவது நடந்துட போகிறது, ஏதாவது பேசி மனசை மாற்றிட்டு போகிறான். எனக்கு என் பொண்ணை பற்றி நல்லா தெரியும். அவள் அவ்வளோ சட்டு நல்லா மாற மாட்டா. அவள் வீக்னஸ் எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ எனக்கும் தெரியும். உங்கள் கண்ணை அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். ஜேமின், இது இது அதே ரிசார்ட், அதே ரூம் நம்பர். ஆனால் ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கே. உன்னோட ஐடியாவா? ஸோ இந்த இடத்துல ஒரு போனஸ் பாட்டு இருக்குடா, டெலிகிராமில் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி சொல்லு. ஐம் சாரி ஜிமின். என்னத்துக்குடி? எனக்கு தெரியும் அம்மா உன்னை எப்படி நடத்துகிறாங்கன்னு.
மரியாதை குறைவா அது இதுன்னு டாஸ்க் வச்சுக்கிட்டு வேணும் மாமா என்கிட்ட எதுவும் சொல்லனாலும் அப்பாவுக்கு அம்மா பண்ணுற எதுவும் தெரியாமல் இருக்காது இல்லையா? நம்ம லவ் விஷயத்த அப்பா கிட்ட தான் நான் முதல்ல சொன்னேன். அம்மா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. யாரும் அது? அப்பா அது அப்போவே நான் எல்லாத்தையும் அப்பா கிட்டே சொல்லிட்டேன். அம்மா கேட்டப்போ தெரியாத மாதிரி அப்பா நடிச்சுட்டு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த பிஸ்னஸ், அந்த பிஏ, எல்லா விஷயத்தையும் அப்பா என்கிட்ட நேற்றே சொல்லிட்டாரு. நான் அம்மா முன்னாடி சும்மா ஒரு விஷயத்துக்காக தான் நடித்தேன். அவங்க ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான். நீ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும் ஜிமின். ஆனால் அம்மா அப்படி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லாம். நான் தான் அவங்களோட உலகம். அவங்க நினைக்கிற எல்லா விஷயத்துலையும் என்னை மட்டும்தான் வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா நான் ரொம்ப ப்ரீஷியஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு கிடைச்சேன்னா நான் இது வரைக்கும் அம்மாக்காக எதையும் பண்ணதில்லை ஜிமின். அதனால தான் என்னை நீ தப்பாக எடுத்துக்கல. உங்கள்கிட்ட நான் அப்படி சண்டை போட்டுக்க கூடாது எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. அவ்வளோதான். பட் ஐ ஆல்வேஸ் லவ் யூ. பொண்டாட்டி, இதுக்கெல்லாம் இதுக்கடி சாரி. மோஸ்ட்லி இந்த மாதிரி மாமியாருங்க நிறைய பேர் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்சிருக்கு. நான் உங்கள் டாஸ்க் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறேன். சும்மா எனக்காக போய் சொல்லாத. எனக்கு தெரியும். இது சத்தியமாடி. என் பொண்டாட்டி இப்படி இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தானே புரியுது என் மாமியார் அழகில் இருந்ததா என் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்கான்னு. ஆஹா. அவங்க சைடு அவங்க பண்ணுறது பண்ணட்டும். நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். ஹலோ வீவர்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி மாமியார் கிடைச்சா விட்றாதீங்க. இந்த மாதிரி மாமியார் கிடைக்கிறதுல ரொம்ப ப்ரீஷியஸ். அவங்கள வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. பை பாய். நீ அடிச்சலாம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு மாமியார் ஜிமின் சொல்கிற மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் ப்ரீஷியஸ் தான். பட் எல்லாத்தையும் ஃபன்னாக எடுத்துக்கோங்க. ஒரு டாஸ்க்காக எடுத்துக்கோங்க, ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் லைஃப். இது மாதிரி குட்டி பிரச்சனை கூட உங்கள் மண்டைக்குள்ளே பெருசாக வச்சுட்ருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் பெருசாக வைக்க வேண்டிய இடமே இல்லைடா. ஓகேவா? தூக்கி போட்டுட்டு ஜாலியாக இருங்க. உங்களை ஜட்ஜ் பண்ணுற இடத்துல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதை ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. புரியுதா? அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் ராணி. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இந்த லைஃப்பை. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹைப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். And keep support me. Bye bye. Love you, Sarangi and Bora here.